So hi, this is Arjun from Cinetron. So இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா லிட்ரலாக ப்ரொஜெக்டர் பற்றி தான். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டர், அதோட லைட் சோர்ஸ், என்ன மாதிரி சிப் செட்டில் ரன் ஆகுது, அந்த பேசிக் டேர்ம்ஸ். அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் ப்ராமிஸ் பண்ணுறது என்னென்னா உங்களால் ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் விச் இஸ் பர்ஃபெக்டான ப்ரொஜெக்டரை உங்கள் பர்டிகுலர் ரூம்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் உங்கள் யூஸ் கேஸ்க்கு பொறுத்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம் தியேட்டர் பற்றி மட்டும் பேசுவோம். கமர்ஷியல் கொஞ்சம் உள்ளே வரும், பட் ஃபுல்லாக வராது. ஸோ ஹோம் தியேட்டர் பொறுத்த வரையும் லைக் காமன் டேர்மில் தேர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் லைட் சோர்ஸ். ஒன் வாஸ் லேம்ப்பு, அனதர் ஒன் வாஸ் எல்இடி அண்ட் தேர்ட் ஒன் லேசர். இந்த 3 தான் காமனாக மேக்ஸிமம் இருக்கிற இடத்துல ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பல்ப் பேஸ் பண்ணதில் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர் டு எல்இடி ஆர் லேசர். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியும் ஒரு 2 hours to 4 hours நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா 3 years ஒன்ஸ் நீங்கள் பல்ப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பல்ப்பு அகெயின் டிஎல்பி அந்த டைமுக்கு அப்புறமா நீங்கள் சேஞ்ச் பண்ணலன்னா இமேஜ் வில் பி லைக் எல்லோ ஷேடட் ஆர் ஃபேடட் ஒன்று. அண்டு ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா எல்இடி பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்துட்டு லைட் சோர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். லைக் மேபி பில்டின் உள்ளே இருக்கிற டெக்கு ஒன்று டிஎல்பியாக இருக்கலாம், இல்லை எல்சிடி டெக்னாலஜியாக இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரொவைடர் அண்ட் டிசைனர் தான், அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ எல்இடி பொறுத்தவரையும் உங்கள் லைஃப் ஸ்பேன் கம்பேர் டு திஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் தேர்ட் டைப், ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நீங்கள் 2 to 3 hours போட்டிங்கன்னா லிட்ரலாக ஒரு 3ங்கிறது ஒரு 5 to 8 years இருக்கலாம் கண்டினியூஸ் யூஸ் கேஸில். ஸோ இந்த லேசர் அடுத்து ஒன்று. இந்த லேசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிட்ரலாக ஒரு 15 to 20 years கன்ஃபார்ம்டாக வரும். அதுக்குள்ளே நீங்கள் எப்படியுமே ப்ரொஜெக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவீங்க, லைக் டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வந்து காமனாக யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸ். இதை தாண்டி இதுக்குள்ளே இருக்கிற யூஸ் பண்ணுற அந்த சென்சரோட டைப்புன்னு ஒன்று இருக்குது. ஒன்று டிஎல்பி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்சிடி. ஸோ இது தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்னா அதுக்கு நான் இன்னமும் லைக் ரொம்ப டீப்பாக போவேன்னா பேசிக்காக இருக்கிறத நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஸோ டிஎல்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளார டிஎம்டி சொல்லிட்டு ஒரு சென்சர் சிப் யூஸ் பண்ணுவாங்க. டிஎம்டி சிப்புங்கிறது லைக் டிஜிட்டல் மைக்ரோ மிரர்னு அதோட பேர். லைக் டிஜிட்டல் மைக்ரோ மிரர் டிவைஸ் அதோட பேர். அது என்ன பண்ணுன்னா லைக் அந்த சென்சருக்குள்ளே டைனி மிரர்ஸ் விச் இஸ் மைக்ரான் சைஸ் ஆஃப் மிரர்ஸ் இருக்கும். ஒரு மிரரும் வந்து ஒரு பிக்சலாக நம்ம கன்சிடர் பண்ணும். இந்த பிக்சலு நம்ம கொடுக்குற கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி ரன் ஆகும். அண்ட் டிஎல்பியில் மெயினான இது பார்த்திங்கன்னா ஒரு கலர் வீல் இருக்கும், லைட் சோர்ஸ் இருக்கும். லைட் சோர்ஸ்லேருந்து கலர் வீல்லேருந்து டிஎல்பி சிப்லேருந்து வர அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து டைரெக்டாக லென்ஸ்க்கு போய் லென்ஸ்லேருந்து நமக்கு அந்த வீடியோ அவுட்டாக வரும். மேக்ஸிமம் டிஎல்பி வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி தான் அதோட நார்மல் ஒர்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ டிஎல்பி இப்படி வரும். எல்சிடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளார வந்து ஒரு ப்ரிசம் யூஸ் பண்ணி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஹைப்ரிடாக யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம், லைக் எல்இடி ப்ளஸ் லேசர்ன்ற மாதிரி 2 லைட் சோர்ஸ் வந்து லேசர் கொடுத்துட்டு 1 எல்இடி கொடுத்துருவாங்க. ஆர்எல்ஸ் 2 எல்இடி கொடுத்துட்டு 1 லேசர், இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. லைக் ரெட்டு க்ரீன் லேசர் கொடுக்குறாங்கன்னா ப்ளூ வந்து எல்இடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸில் வந்து அதை பண்ணுவாங்க. ஹைப்ரிட் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் தான். அகைன் அந்த யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து டிஎம்டி சிப்புக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஒரு எல்சிடி பேனல் கைண்ட் ஆஃப் திங் வந்து இருக்கும். அதில் வந்து பட்டு ஃப்ரிஸ்னல் லென்ஸ் இந்த மாதிரி சம் லென்சஸ் தாண்டி உங்களுக்கு லென்ஸ் வழியாக கடைசி லென்ஸ் வழியாக அவுட்புட்டாக வெளியே வரும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு நார்மல் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு டேர்ம். இங்கே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லைக் இதில் யூஸ் பண்ணுற பிக்சல்ஸ். நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாமல் வாங்குறாங்க. லைக் 1080p 4K நினச்சி வாங்கிடுறாங்க. அவங்க ஏமாத்தில் நீங்களாக தான் ஏமாறுறீங்க. ஸோ அது என்னன்றது இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோம் சினிமா பொறுத்தவரையும் ஒரு 4 types ஆஃப் ரெசல்யூஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1080p, செகண்ட் ஒன் வந்து 2K. இப்போதைக்கு கணக்கு எடுத்துக்க வேண்டாம், பிகாஸ் அது தியேட்டரில் ஓகே, இங்கேக்கு கொஞ்சம் வேண்டாம். நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1080p, செகண்ட் ஒன் வந்துட்டு பிக்சல் ஷிஃப்டிங், தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 16:9 4K விச் இஸ் நார்மல் 4K, அண்ட் ஃபோர்த் ஒன் லாஸ்ட் வந்து D5 4K. ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக இருக்கிற 4 கைண்ட் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ். காமன் ரெசல்யூஷன். இதை தாண்டி 720p ரெசல்யூஷன் தான், 2K ரெசல்யூஷன் தான். பட் மேக்ஸிமம் 2K யாரும் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, எல்லாம் பிக்சல் ஷிஃப்டிங் போயிடுறாங்க. ஸோ 1080pங்கிறது நார்மலாக 0.41 inch சென்சர் யூஸ் பண்ணி லைக் அந்த சிப் சைஸு, அதில் வந்து 1080p சென்சர் எத்தனை பிக்சல் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் தான் உள்ள மைக்ரோ மிரர்ஸ் அண்ட் ஈவன் அந்த டிஸ்பிளேலையும் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சொன்ன அந்த டெக் மூலயமா அவுட்புட்டாக வெளியே வரும். இது காமன் தான். 1080p வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பிக்சல் ஷிஃப்டிங்.
பிக்சல் ஷிஃப்டிங் தான் வந்து எல்லோரும் 4Kன்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலாக வந்து பிக்சல் ஷிஃப்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்களுக்கு 1080p சென்சர் மல்டிப்புளாக, ஃபார் எக்ஸாம்பிள் 4 சென்சர் ஆர் 2 சென்சர் ஆர் லென்ஸ் ஷிஃப்ட் வச்சு பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் சென்சர் போட்டு 1080p × 4 போட்டால் 4Kன்ற ரெசல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். 1080pயில் பார்த்தீங்கன்னா அந்த 1K ரெசல்யூஷனுக்கான பிக்சல்ஸ் வரும்போது இந்த பிக்சல் ஷிஃப்டிங் இந்த 1Kயில் இருக்கிற ரெசல்யூஷனை அப்படியே மல்டிப்ளை பண்ணும். 4 சென்சரை மூவ் பண்ணும் போது நமக்கு ஒரு 4K மாதிரியான ஒரு பிக்சலை வந்து க்ரியேட் பண்ணும். எக்ஸாக்டான 4K கிடையாது, மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5.1 ப்ரோலஜிக் யூஸ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ ஆனால் இது வீடியோவில் அப்ஸ்கேலிங் கைண்ட் ஆஃப் திங்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்ஸ்கேலிங் தான் லிட்டரலாக. ஸோ இந்த மாதிரி சென்சர் மூவ் பண்ணுறது மூலிமா கிடைக்கும். இந்த 16:9 4Kயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3840 × 2160ன்ற பிக்சல் இருக்கும். பட் இந்த DCI 4Kயில் உங்களுக்கு 4094 × 2160ன்ற அந்த பிக்சல் ரேஷியோ இருக்கும். என்ன ப்ரோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே, ஒரு 200 ஆர் சம்திங் டிஃப்ரென்ஸ் தானே இருக்குது, அதில் பெரிய இது வராதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. DCI 4Kயில் உங்களுக்கு லிட்ரலாக ஒரு 5,50,000 பிக்சல் வந்துட்டு மிஸ் ஆகும் ஆக்சுவல் 16:9க்கும் DCI 4Kக்கும். இது பெரிய இம்பேக்டான்னு கேட்டிங்கன்னா, ஹோம் தியேட்டரில் நீங்கள் லைக் நம்மக்கிட்ட கண்டென்ட் DCI 4K கண்டென்ட் வேணும். ஸோ கண்டென்ட் இல்லாத சமயத்தில் அது பெரிய மேட்ரு கிடையாது. பட் கண்டென்ட் இருக்குன்னும் போது நமக்கு அந்த லாஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐமேக்ஸ்க்கும் நார்மல் தியேட்டருக்கான அந்த ரேஷியோ லாஸ் மாதிரி தான். பட் ஐமேக்ஸ் அளவுக்கான ரேஷியோஸ் வந்து அங்கே. ஸோ இதுதான் வந்து பேசிக்கல் ஸ்டஃப். ஸோ DCI 4K லிட்டரலாக ரொம்ப ப்ரீமியம். அண்ட் DCI 4Kயில் யூஸ் பண்ணுற அந்த சிப்செட் சைஸு பெருசு, அதே மாதிரி அது கூலிங் சிஸ்டம் பெருசு, அதோட லைட் சோர்ஸும் லேசரு, லைக் பல்ப் பேஸ்லேயும் இருக்குது. ஆனால் அகெயின் அந்த காஸ்ட்டுன்னு வரும்போது கம்பேரிட்டிவ்லி ஒரிஜினல் 4K அளவுக்கு வேணும்னா நமக்கு அந்த ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் லிட்டரலாக ஒரு 3.5 lakhsக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அட்லீஸ்ட் அந்த 16:9 4Kவே வந்துட்டு இது பண்ண முடியும். அதை தவிர அது கீழே இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பிக்சல் ஷிஃப்டிங்ஸ் தான் இருக்கும். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சர் சைஸ் வந்துட்டு குட்டியாக, லைக் சென்சர் சைஸ் வந்து பெருசு பண்ணோன்னா நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாகும். அதே மாதிரி அதுக்கேற்ற கூலிங் சிஸ்டம் நமக்கு வேணும், அப்பயும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் அதெல்லாம் தாண்டினாலையும் அந்த லைட் சோர்ஸ்க்கான காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து அந்த UIலேருந்து எல்லாமே வந்து கம்பேர் டு தட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரோ 4Kன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிறதுல 4K இல்லையான்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலி கிடையாது. பட் அவங்க செல் பண்ணும் போது சொல்கிறது லைக் ஸ்கேமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4K நேட்டிவ் 4K வந்து சப்போர்ட் பண்ணும். பட் ஆக்சுவல் பிக்சல் ஷிஃப்டிங் தான் அவங்களோட ஆக்சுவல் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார போனீங்கன்னா மெயினாக இருக்கும். இது ஸ்கேம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பர்டிகுலரான அந்த ப்ரொஜெக்டர்லாம் வந்துட்டு நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா, பிக்சல் ஷிஃப்டிங்லாம் நல்லா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. 4Kவே நமக்கு எப்போ தேவைப்படுனா 150 inchesக்கு மேலே போகிற ஸ்க்ரீனாக இருக்குன்னா நமக்கு ஆக்சுவல் 4K தேவைப்படும். ஆர்எல்ஸ் ஈவன் இந்த பர்டிகுலராக சொன்னோம் இல்லைங்களா பிக்சல் ஷிஃப்டிங், இந்த பிக்சல் ஷிஃப்டிங்கில் சம் ப்ரீமியம் மாடல்ஸில் வந்துட்டு நம்மளால் அந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ண முடியும். பட் ஒரிஜினலான அந்த என்ன இதில் மிக்ஸ் பண்ணாங்களோ அது அளவுக்கு இருக்குமான்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் நல்லாவே இருக்கும், நாட் பேட். ஒஸ்டன்லாம் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலி இட்ஸ் குட் ஒன்லி. ஏன்னா இந்த அப்ஸ்கேலிங் பொறுத்த வரையும் 4 டிஃப்ரெண்ட் சென்சர் வச்சு மூவ் பண்ணும் போது நமக்கு ஒரு 8.8 மில்லியன் பிக்சல்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரியான இது வந்து அங்கே ரெடி பண்ணுவாங்க. இது அந்த 4Kக்கான பிக்சல்ஸு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நான் ப்ராப்ளம் வராது, பெட்டராக இருக்குன்னு பெட்டர்ன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஒரு சோனி அளவுக்கான இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு என்ன பெட்டராக இருக்குமோ அது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போது ப்ரோ என்னது பிக்சல் ஷிஃப்டிங் தானே அது, அப்போ நான் 1080p போய்க்கிறேன் காஸ்ட் கம்மியான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 1080p போகும்போது உங்களுக்கு 120 ஆர் 130 இன்ச்சுக்குள்ளே இருக்கீங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் அதை தாண்டி போகிறீங்க இல்லை 150 தாண்டிங்கனாலே 1080p கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ வர சில கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கனிமா பாட்டை வந்து நீங்கள் 1080pயில் எனி டிவைஸில் ப்ளே பண்ணாலையும் உங்களுக்கு பிக்சல்ஸ் வந்து லைக் ஒரு மாதிரி பிளர் கைண்ட் ஆஃப் இது வரும். அந்த பாட்டுக்கு அப்படி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோட் படத்தில் வர அந்த ஃபஸ்ட்டு பாட்டு பார்ட்டி 1 அந்த பாட்டுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருக்குது 1080pயில். இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் வேணால் அந்த பாட்டு வேணால் போட்டு பாருங்கள். 1080pலையும் கேளுங்க, 4Kலையும் கேளுங்க. 4Kயில் உங்களுக்கு பிக்சல்ஸ் பெட்டராக இருக்கும், லைக் எந்த நாய்ஸும் இருக்காது. 1080pயில் அந்த பிக்சல் மிஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ 1080p ப்ரொஜெக்டரில் இந்த ப்ராப்ளம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் அப்ஸ்கேலிங்கில் என்ன பண்ணால் அது மல்டிபிள் பண்ணுறதுனால நமக்கு அது ஈவன் அது அப்ஸ்கேல் தான், ஒரிஜினல் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரிஜினல் கிட்டக்க இருக்கும் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஏன்னா ஒரிஜினல் வேணால் லிட்டரலாக நீங்கள் 3.5க்கு மேலே 375க்கு மேலே போனால் தான் அந்த ஒரிஜினல் சோனி 5000 ESO ஆர்எல்ஸ் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற மாடல்ஸ் 450 470க்கெல்லாம் போகிறீங்கன்னா JVC-யான என்ட்ரி லெவல் மாடல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போக முடியும். ஸோ அதெல்லாம் அப்படி இது பண்ணுறது தான்.
அண்ட் நிறைய பேர் பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவுமே தப்பு. ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் பிரைட்னஸ் வந்து 1800 to 2000 ஆர் 2200 இஸ் மேக்ஸ் ஆக்சுவலி, உண்மையாக சொல்லணும். ஏன்னா அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்டெல்லாம் கிடைக்காது பெருசாக, லைக் ரொம்ப பிரைட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சினிமேட்டிக் கலர்ஸோ அந்த சினிமேட்டிக் கான்ட்ராஸ்ட்டோ வந்துட்டு அங்கே மிஸ் ஆகும். பிரைட்டாக வச்சுட்டு நம்ம என்ன இதுவாக பார்க்க போகிறோம். ஓப்பன் ஸ்பேஸ்க்கு பிரைட்டாக இருக்கிறது கண்டிப்பாக ரெக்வயர்டு. பட் ஒரு சினிமா ரூம்னு எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஷுட் பி லைக் லெஸ். அப்போ ஏன் ப்ரோ தியேட்டர்ஸ்லாம் 35,000 25,000 13,000 லூமன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அகெயின் அந்த ஆடியன்ஸோட ஸ்கேல் அண்ட் அந்த ஸ்க்ரீன் சைஸோட ஸ்கேல் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஸ்க்ரீன் சைஸ்க்கு என்ன கேட்ட வரையும் 1800 2200 வரையுமே போதுமான ஒரு இதுவாக இருக்கும் பிரைட்னஸ். ஐ மீன் ப்ரீமியமாக போகிறீங்கன்ற சமயத்தில். பட் ப்ரைஸ் கொஞ்சம் அடி வாங்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக 3600 அந்த மாதிரி போகலாம். பட் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் எவ்ரி திங்குன்னும் போது நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இந்த மாதிரி 1008 2200 தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஈவன் ஜேவிசியில் ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா 2200 தான் இருக்கும். ரீசன் அவனால் குவாலிட்டி கொடுக்க முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. என்டையர்லி குவாலிட்டிஸ் கிளியராக இருக்கும், கலர்ஸும் அக்யூரேட்டாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷுவலாகவும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இப்போ சோனி 5000 இயர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் 200 இன்ச் வரையும் போக முடியுமானா எஸ் அஃப்கோர்ஸ் போக முடியும். பட் அதுவே ஒரு நார்மலாக வந்து ஒரு 1,50,000 இருக்கிற ப்ரொஜெக்டரு, ஒரு 160 இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டரு நீங்கள் ஒரு 150 தாண்டுறீங்கனாலே உங்களுக்கு சில காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 3D கேப்பபிலிட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஹெச்டிஆரில் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அதில் பார்க்குற ஹெச்டிஆர் அக்யூரேட்டான ஹெச்டிஆராக இருக்காது, ரொம்ப லைக் ஹையஸ்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் இதில் இருக்கும். ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் இருக்குது. அது இல்லைன்னே சொல்ல முடியாது. இது ஒரு மெயின் திங். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் சூஸ் பண்ணும்போது அந்த ரூமுக்கான சைஸை சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ப்ரைமரி சீட்டிங் எங்கே இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 12 ஃபீட்டில் வைக்கிறீங்கன்னா 120 would be better. 13 வைக்கிறீங்கன்னா 130 இந்த மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ரூம் சைஸ் ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பராக வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். அதை தாண்டி ரொம்ப பெருசாக போடுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 150 ரூம் எக்ஸாக்ட் மேக்ஸ் சப்போர்ட் 150 போடுறோன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் எல்லா சைனுக்கும் தலை இப்படி 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 திருப்பி பார்ப்பீங்க. திருப்பி பார்க்குறது சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தான் என்ன கேட்டவர். மற்றபடி அங்கே இருக்கிற மெயின் ப்ராப்ளம் இதுவாக தான் நான் பார்ப்பேன். ஸோ ஒரு DCI 4K டெஃபினெட்லி இட்ஸ் ப்ரீமியம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஸும் வேணும். நீங்கள் நார்மல் 16:9 DCI 4K ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதுக்கான எக்ஸாக்டான ஸ்க்ரீன் போடும்போது உங்களுக்கு அந்த விவிங் ஆங்கிள்லேருந்து அதோட பிக்சல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப பெட்டராக இருக்கும் கம்பேர் டு நார்மல் ஒன். அதுவே 16:9 போடுறீங்கன்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு 4:1 ஸ்க்ரீனில் 16:9 ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தான். பண்ண முடியாதுன்னு கிடையாது, சைஸ் குட்டியாகும். அதே சமயத்தில் வந்து அது எக்ஸாக்டாக ஃபினிஷாக இருக்காது, நீங்கள் மேலே கீழே எக்ஸ்ட்ரா பார்ஸ் இருக்கும். அதுதான் மெயினான இதுவாக நான் பார்க்குறேன். அண்ட் ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமம் மேட் ஒயிட் இஸ் ப்ரிஃபரபிள். பட் அகெயின் கொஞ்சம் ரூம் சைஸ் பெருசு, ஸ்க்ரீன் சைஸ் பெருசுனா வி கேன் கோ வித் சம் அதர் மாடல் லைக் ஏஎல்ஆரும் நாங்கள் சினிமா ரூமுக்கு ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹாலுக்கு அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். சினிமா ரூம் பொறுத்தவரை மேட் ஒயிட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே லைக் காம்ப்ரமைசஸ் சம் இருக்குன்னா நம்ம ப்ரொஜெக்டரில் கெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. கெயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கெயினுனா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ப்ரொஜெக்டர் கெயினுங்கிறது லைக் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் கெயினுங்கிறது நீங்கள் ஒரு லூமன்ஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்க்ரீனால் 1 கெயின் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா உங்களால் ஒரு 1000 லூமன்ஸ்னு வச்சுக்கோங்க. 1000 லூமன்ஸ் 1 கெயின்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். 1000 × 1000. அதே மாதிரி உங்களுக்கு 1000 லூமன்ஸ் தான் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனாக கிடைக்கும். பட் இதுவே 2 கெயின் இருக்குது, 1000 லூமன்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு லிட்டராக 2000 லூமன்ஸுங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ரொம்ப பிரைட்டரான இமேஜ் கிடைக்கும். அதனால் ரொம்ப பிரைட்டராக இருந்தால் பெட்டர்ன்றதும் ஒரு ஃபேக் தான். அந்த ரூமுக்கு அந்த ப்ரொஜெக்டருக்கு எந்த கெயின் போட்டால் பெட்டராக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். கெயின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.0 ஆர் 0.8 நீங்கள் மேக்ஸ் வந்து 1.4 வரையும் போகலாம். எங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா போகலாம். பட் வி சே நோ, திஸ் வுட் பி ஸ்வீட் ஸ்பாட் ஆக்சுவலி. அதுக்கு மேலே போகலான்னா போக முடியாதுன்னே கிடையாது. பட் த ஸ்வீட் ஸ்பாட் வுட் பி 1.4. 0.8 1.4 தான் ஸ்வீட் ஸ்பாட், பேஸ்ட் அந்த ரூமு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பொறுத்து. இது வந்து மெயின் கன்சிடரேஷன். அதே மாதிரி இது இதில் லைக் இந்த ப்ரொஜெக்டர்ஸ்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு அதுக்கு கொடுக்குற கண்டென்ட்டு வெரி லோ ஸ்ட்ரீமிங்காக அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ளூரே பிளேயரோ ஆர் கெலோடிஸ்கேப் வந்து இட்ஸ் ப்ரீமியம் ஒன்.
பட் அந்த மாதிரி சர்வர்ஸோடு போகும்போது நீங்கள் எல்லா மூவியும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் கம்பேர் டு நார்மல் ஓடிடி கைண்ட் ஆஃப் திங். ஏன்னா சர்வர் பேஸ்டு அந்த கெலோடோஸ்கோப்ன்றது. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ என்ன சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணது கிடையாது, பட் ஐ ஹேவ் அ நாலேஜ் அபவுட் த டிவைசஸ், வாட் எவர் த டிவைஸ். நான் பேசுகிற எல்லாமே லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணல. பட் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரிஃபரன்ஸும் சஜஷன்ஸும் நான் எடுக்கிறேன். கேலிப்ரேட்டரோட சஜஷன்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன்ஸ். லைக் ஐ திங்க் டீலரோட சம் ஆஸ்பெக்ட் மட்டும் எனக்கு கிடைக்கல. ப்ளஸ் நானும் அதை பெருசாக கன்சிடர் பண்ணல. பிகாஸ் மோஸ்ட்லி 1 or 2 தவிர மற்ற எல்லா டீலர்ஸும் எனக்கு தெரிஞ்சு சேல்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பண்ணுறாங்க. சில பேர் நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் எல்லாருமே பேடுன்னு சொல்ல. சேல்ஸ் பர்ஸ்பெக்டிவ் தாண்டி டெக்னிக்கலாக யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் ரொம்ப லிங்க் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஈவன் உங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய தெரியும், நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் நீங்கள் சொல்லலாம்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஐ கேன் எக்ஸ்போஸ் இட். அண்ட் ஈவன் இந்த வீடியோவே நான் ஏதாவது தப்பாக சொல்லுன்னா நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்ன்றதை தாண்டி ஐ கேன் லேர்ன் சம்திங் நியூ ஃப்ரம் யூ அண்ட் யூ கேன் லேர்ன் சம்திங் நியூ ஃப்ரம் மீ. இதுதான் மெயினான கோரை நான் பார்க்குறேன். அண்ட் ஐ ஹாவ் பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக நான் இதுக்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஒரு ஹோம் தியேட்டர் டீலராக அப்படி கிடையாது. 6 இயர்ஸாக டீப்பான நாலேஜ் நான் வந்து உள்ளே போயிட்டே தான் இருக்குது. இட்ஸ் லைக் அ ஓஷன். அதுக்குள்ளே போயிட்டு இன்டீரியரில் போயினே தான் இருக்குது தவிர தெர் இஸ் நோ எண்ட் டு திஸ் பர்டிகுலர் ஸ்டஃப். ஈவன் எனி ஃபீல்டாக இருந்தாலும் அதே தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் லைக் என்ன சொல்கிறதுங்க, லோவர் பட்ஜெட்டில் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு ரீசன் என்னென்னா எங்களால் குவாலிட்டி கொடுக்க முடியாது. நாங்கள் மினிமமாகவே 2 lakhs தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் வித்தவுட் ப்ரொஜெக்டர், ஒன்லி ஃபார் ஆடியோ ஃபோக்கஸ்டு. டிவிக்கு பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் ப்ரொஜெக்டரோடு போகிறீங்கன்னா 3.5 would be ஸ்வீட் ஸ்பாட். அண்ட் அக்வஸ்டிக்கோடு போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் 6 lakhs. ஏன்னா 6 lakh அக்வஸ்டிக் போகணும்னா அக்வஸ்டிக் மொத்தமாக ஆயிடாது. எக்யூப்மெண்ட்டில் நம்ம நல்லா பண்ணி அதுக்கப்புறம் அக்வஸ்டிக்கில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அக்வஸ்டிக்குமே ஃபுல்லாக போட்டு டம்ப் பண்ணுறதுல எங்களுக்கு 0 இன்ட்ரெஸ்ட். அப்போ டிசைன் நல்லா வராது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணாலையும் நமக்கு சேம் ரிசல்ட் கிடைக்கும். சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அகைன் அதே மாதிரி சிவிலில் நம்ம சில ஒர்க்ஸ் பண்ணி அதையும் கரெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு சே டு யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆடியோ அண்ட் வீடியோ ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.